ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து வயதினருக்கும் பொதுவான காதல் உணர்வுகளை அனைவருடன் நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி வாழ்வில் சுபிட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உலக காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய இந்த தினத்துல அனைத்து விதமான உறவுகளுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த காதலர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இதை பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு இதுல முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். முழுமையாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ புதன்கிழமை ராசி பலன்களுக்கு நம்ம போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி சந்திர பகவான் மாலை 4:41 பிறகு 10ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். மேலும் இந்த தினம் 10ஆம் இடத்துல குருவுடன் சந்திர பகவான் மாலை முதல் இணைந்து கொள்கிறாங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பெரும்பாலான காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே அதிகமான சக்சஸ் வரக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்க எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் சரி, உங்களுக்கு அதுல தேவையான நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும். அதனால் நீங்கள் வெற்றியில் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக அதிகமாக இருக்க நண்பர்களே. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய விஐபிகள் முக்கிய புள்ளிகள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். ஸோ ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியும். கடன் மட்டும் வாங்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். கடன் வாங்குவதை தவிர்க்குவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது திருப்பி கொடுக்க முடியாத சூழல் தான் உங்களுக்கு உருவாகும். அதனால முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நல்ல தனலாபம் உண்டுங்க. தனலாபம் கண்டிப்பாக அனைத்து விதமான வியாபாரத்திலும் இருக்கும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை அமையும். அதனால வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நல்ல யோகமான தினமாக அமையுது நண்பர்களே. பிரபலமான சில விஐபிகளை சந்திப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஜாப் பர்மனன்ட் பற்றிய நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் கிடைக்கும். எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. உங்க செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனால உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் உங்க அலுவலக பணியில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக வெற்றியில் பெறுங்க. ஞாபக மறதி இன்றைய தினம் உங்களை விட்டு நீங்கி ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. உங்களுக்கு இடமாற்றம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க நினைச்சபடி சீக்கிரமாக சில விஷயங்கள் அமையாதுங்க. கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால வருத்தப்பட தேவையில்லைங்க. தேவையில்லாத சில சிந்தனைகள் மனதில் வரும்போது என்னன்னா ஒரு விதமான தயக்கம் உங்க காரியங்கள் ஈடுபடுறதுக்கு வந்துடும். அதனால தேவையில்லாத சிந்தனைகள்லாம் ஒழித்து விட்டு உங்க வேலையில மட்டும் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்க பிளான் பண்ண காரியங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இறை வழிபாடு செய்வதன் மூலமாக மனதிற்கு ஒரு நல்ல அமைதி கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் வாங்குறது கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து தாங்க செயல்படணும். அவசரப்படாம நீங்க யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு கடன் வாங்கல் கொடுக்கல் சம்பந்தமான விஷயங்கள் செயல்படுறது ரொம்ப முக்கியங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க கண்டிப்பாக பொறுமை இழக்காம வேலை செய்யணுங்க. எவ்வளவுதான் அலைச்சல் இருந்தாலும் சரிங்க, பொறுமையோடு நீங்க வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் சேரும். இங்க கண்டிப்பாக விரும்பிய இடத்துல இருந்து கடன் வாங்க முடியும். இருந்தாலும் நீங்க கடன் வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நண்பர்களே. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இன்னைக்கு இருக்குங்க. எதை ஃபாலோ பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட சாய்ஸ் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய உங்களுக்கு பர்சனலான சில விஷயங்கள்லாம் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஒரு நேரத்தில் ஒரு படி முன்னேற்றத்துக்கான உழைப்பை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா போதுமானதுங்க. உங்களுக்கு உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு முன்னேற்றங்கள் சேரும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. ஆனாலும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலருடன் உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது நீங்க பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவீங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக காதலுக்கு இனிமையாக மாறும் நண்பர்களே. தனிமையில நீங்க இருக்கிறது அவ்வளவு உங்களுக்கு உசிதமாக அமையாதுங்க. தனிமையில நீங்க நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. சிறந்த ஒரு நாளாக நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கடினமா உழைங்க. உங்களுக்கு உழைப்புக்கேற்ப நல்ல பலன்களை சேரக்கூடிய சிறந்த ஒரு நாளாக நீங்க அமைய பெறுவீங்க. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க.
திருமணமானவர்கள் இன்று தினம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அலைச்சல்களாக இருக்கும்போது நீங்கள் பொறுமை இழக்காமல் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சிறந்த ஒரு நாள் இன்று தினம் உங்கள் இல்லற வாழ்க்கையோட இரவு உணவை உட்காந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுறது உங்களுக்கு நல்லதுங்க. நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜாப் பர்மனெண்ட்டாகவும் குடும்பம் அமைதியாகவும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. மிகப்பெரிய நண்பர்கள் அல்லது மிகப்பெரிய விஐபிகளுடைய சந்திப்புகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். அந்த சந்திப்புகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க. ஸோ எல்லா காரியங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆசைப்பட்ட எல்லா காரியங்களும் உங்களால் முடிக்க முடியும். நீங்கள் குடும்பத்திலையும் தொழிலையும் உங்கள் உத்தியோகத்திலும் எல்லாத்திலையும் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காரியங்களை எழுதி வைத்து கொண்டு ட்ரை பண்ணுங்கள். நாள் முழுக்க நீங்கள் வந்து நிறைய காரியங்களை செய்துவிட்டு நாள் முடியும்போது பார்க்கும்போது ஏகப்பட்ட வெற்றிகளை பெற்றிருப்பீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். முன்னேற்றமானது உங்களுக்கு வேற லெவலில் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் ப்ளூ கலர் நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்கள் லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இடம் மாற்றம் தொடர்பான டிரான்ஸ்ஃபர் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் வைத்துக் கொள்ளாதீங்க. ஏன்னா இனம் புரியாத சிந்தனைகளால் தான் உங்கள் காரியங்களில் தயக்கம் ஏற்படும். அதனால் நிறைய காரியங்கள் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசை வந்து தெளிவாக வச்சுக்கொண்டு உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி சிறந்த ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட சில காரியங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே. மன அமைதி பெறுவதற்கு இறை வழிபாடுகள், தியானம் போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கடன் வாங்குறது கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தாங்க செயல்படணும். அலுவலக பணிகளில் மறைமுகமாக சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் முன்னேற்ற பாதை உங்களுக்கு பிறக்குங்க. மாணவர்களுக்கு ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். கல்வி முன்னேற்றம் அதன் மூலமாக கூடும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.